ரெண்டே விஷயம் தான், உருப்படியும் கிடையாது, ரெண்டே விஷயம் தான் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரூமு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாத்ரூமு. வச்சுட்டு கரெக்ட் இழுத்தோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி தனுன் லாக்ஸ். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹாஸ்டல் லைஃப்ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ஃபன் பண்ணுறாங்க, எவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. எப்படி இருக்கோம்? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாய்ஸ் எல்லோரும் உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து என்ன டேனா, இப்போ வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம். ஸோ நீங்கள் வந்து மண்டே சொல்ல போகணும்னா, ஆனால் நீங்கள் வந்து எக்ஸாம் டேனால எல்லாம் பசங்களாம் படிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் படிக்கிறேன் கிடையாது. வீட்டில் இருந்து பார்க்குறவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எவனுமே படிக்கல, உட்காந்து ஃப்ரீ ஃபயரு, உட்காந்து இன்ஸ்டாகிராமு அதை ரீல்ஸ் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதை தான் இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம லைவாக வந்து இப்போ நம்ம வந்து கேப்சர் பண்ண போகிறோம். வாங்க இது கொடுப்போம். இதை நம்ம வந்து துவச்சா காய போடுற ஸ்பாட்டு. அதான் பார்க்குறேன், அந்த பசங்க வந்து ட்ரெஸ்லாம் துவப்பாங்களாங்கிறது வந்து எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஃபுல்லாக காய கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அப்படி ரூம்குள்ளே போவோம். இதுதான் இது என்னடா வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வந்து அதுலேயும் இப்போ தான் இந்த மாதிரி சிறைச்சாலை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கைதியில் வந்து விசிட் பண்ண வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு இடத்துலையும் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகணும்னா என்ன ஆகணும்னா, அதுதான் அந்த தம்பி. அந்த பேர் வந்து செல்வ கணேஷ். தம்பி வந்து என்னால் என்ன எக்ஸாம்டா, என்ன எக்ஸாம்டா? அந்த போராட்டா ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். ஓடிட்டியா? அவன் பேர் வந்து செல்வ கணேஷ். தம்பி வந்து ஜூனியர் பையன், ஃபஸ்ட் இயர் படிக்கிறாப்புல. முன்ஸ்டாப்பில் செகண்ட் இயர் போகிறாப்புல. அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருந்தாப்புல, வேறு எதுவும் பண்ணல. நீங்கள் எதுவும் இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ நினச்சோன்னா இதுதான் F2ன்றதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஆள் வந்து இங்கே வந்து ரூம் வந்து இருக்காப்புல. அது வேறு இருந்த நான் தான். இதுதான் நம்ம ரூமில். ஒரு ரூமில் அவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயம் சொல்லணும்னா எதுவுமே கிடையாது. அதுதான் நம்ம ரூமு. இப்படியே ஒரு பார்த்தோம்னா எங்களுக்கு இது வந்து ஒரு மாத காலமாக இந்த கிடக்கு, இந்த ட்ரெஸ்ஸு கும்பலாக கிடக்குது. இது வந்து எது துவைச்சது எது துவைக்காததுன்றது வந்து இன்னும் நான் கண்டுபிடிக்கல. அதை வந்து அதுக்கு ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ இது வந்து எது துவைச்ச ட்ரெஸ்ஸு துவைக்காத ட்ரெஸ்ஸு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ அப்படியே நான் பக்கத்து ரூம் போகலாம். நம்ம எந்த ரூம் பார்க்க போகிறோம்னா F1 வந்து நம்ம ரூம் வந்து F2. இதுக்கு முந்தின ரூம் வந்து F1. இது கூட தெரியாதா, 2 முன்னாடி நம்பர் 1 அப்படிலாம் பேசாதீங்க. சும்மா ஏதாவது பேசணும்னு இல்லை. இந்த ரூமில் வந்து பார்த்தோன்னா இந்த ரூம் கொஞ்சம் ஓரளவு நீட்டாக இருக்கும். ஏன்னா வந்து என் தம்பி ஆதித்யா இருக்காப்புல. ஸோ அவர் முன்னாவே எல்லா இடமே நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹைஜீனிக்கான ஆள். ஸோ அது வந்து எல்லாத்துலேயுமே ஹைஜீனிக் பார்ப்பார். கொஞ்சம் ரொம்ப நீட்டாக இருப்பாப்புல. சரி வாங்க இந்த ரூமில் போவோம். இந்த ரூமுக்கு வந்து பார்த்தோன்னா தம்பி இப்போலாம் நைட்டு 3 மணிக்கு படிச்சிடா அவன் படிச்சுட்டு இருந்தேன். நடக்கட்டும், இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ கூட ஏதோ கத்தி படிச்சுட்டு இருந்தேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நல்லா படிச்சுட்டு தம்பி இப்பதான் அப்படியா? சரி தூங்குவா தூங்கிட்டு இருக்காப்ல. ஸோ இது மேலாம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பு வந்து இவங்க தான் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்ல சொல்லியிருக்காங்க. இவங்க தான் வாங்கினது. மற்றபடி எங்கள் ரூம் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். எங்கள் ரூமோட கொஞ்சம் ரூம் நீட்டாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் ரூம் வந்து நான் இல்லை, அதனால் எப்படி நீட்டாக இருக்கும். ஸோ எங்கள் ரூம் வந்து நீட்டாக இருக்கும். தம்பி படுத்துட்டாப்புல. இல்லை கூட பாஸ் ஆகிடலாம்டா, சென்டம் எடுத்துக்கலாம்டா, ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ரூமில் இதுதான் 2 ரூமும் ஒரே மாதிரி தான். இன்ஃபேக்சர் தான் எல்லாமே ஒன்று தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம ரூம் வந்து கொஞ்சம் டேட்டியாக இருக்கும். அவங்க கொஞ்சம் தான் டேட்டியாக இருக்கும். அப்படி ரொம்ப டேட்டி கிடையாது. அடுத்த ரூம் எங்கே பார்க்கணும்னா F11. அப்படியே ஆப்போசிட்டான ரூமு. இந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விளையாட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டில் ரோலர் விளையாட நினைக்காதீங்க. இண்டோர் விளையாட்டு கேட்டிங்கன்னா பிளாக் வீட்டரும் அதெல்லாம் கிடையாது. இது அதையும் தாண்டி இண்டோர் விளையாட்டு. மொபைல் கேம்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயர்.
இது வந்து ஒரு ஒரு இதுவான ரூம் கட்டிக்கிட்டே வைப்பாங்க. நான் பார்த்தா இது வந்து ஒரு ஸ்பீக்கர் செட் வந்து உள்ள அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி நசனே இருக்கும். அதனால ரூம் எப்படி நான் க்ளோஸ் பண்ணி வச்சு சொல்லுவோம். ஏன்னா எல்லா பக்கமும் சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சு கட்டுவாங்க. ஸ்பீக்கர் விளாடுறவங்க எப்படி பேசுவாங்க எப்படி கட்டுவாங்கிறது விளையாண்டுட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்கணும். உங்களுக்கே தெரியும். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, பயங்கரமாக பேசுவாங்க. ஸோ இதுக்கும் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரூமில் வந்து இதில் வந்து 3 பேரும் லெஜெண்டு. நீங்கள் நல்லா படிக்க போயிருப்பாங்க. மேலே பார்த்தோம்னா அது வந்து செந்தில்நாத் தம்பி வந்து பயங்கரமாக படிப்பாப்புல. ஸ்டடீஸ்லேயும் சரி ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவர் வந்து பந்து அடிக்க ஆரம்பித்தாருன்னா பக்கத்தூர் வரைக்கும் போயிடும். அது எந்த பந்துனா ஃபுட்பாலை சொல்கிறேன். ஃபுட்பால் பிளேயர் வந்து எங்கள் ரூமில் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயராக வந்து நாங்கள் உருவாக்கிட்டு வந்தோம். நீ என்ன சொல்லலாம் நான் கேட்குறேன். கேட்கணும். இந்த பால் எடு. இவ்வளவுதானா? ஃபாலோ மீ. எங்க போலாம் போய்தானே ஆகணும். கம் கம் கம். ஒரு அம்பர் ரெண்டு மணி எத்தனை கரெக்டாக மணி எத்தனை இப்போ மணி எத்தனை 12 மணிக்கு பல்லு வைக்க போகிறாப்புல பார்த்துக்கோங்க. அவர் வந்து நல்லா சொன்னேன்ல காலையில் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் நேரங்காலம் தெரியல பயிலுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இப்படியே வந்தோம்னா இவர் பேர் வந்து செந்தி, இவர் பேர் வந்து மனோபாலா, இவர் வந்து எங்கள் செட்டு, இவர் வந்து செகண்ட் இயரு, நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட் இயர் பசங்க. இவர் வந்து தனம்ஜெயன், இது வந்து மிக சிறந்த ஒரு பேச்சாளர். என்னோட பயங்கரமாக பேசுவாங்க. தம்பி தான் என்னோட 4 வாரத்தை நல்லா நடக்குன்னு பேசுப்பா. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்னடா தெரியாது? ஃபுட்பாலா இது வந்து ஒரு கிரிக்கெட் பேர் நினச்சிட்டு இருந்தோம். அடுத்து வந்து ஃபுட்பால் பேர் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. ஓகே, 2 ஃபுட்பால் பேர் இருக்காரு. அவர் வந்து இப்போ கொஞ்ச நாள் கோச் ஆகிடுவாரு. இப்போ வந்து ஒரு பிளேயர் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு ட்ரெயின் பண்ணி வரல. இந்த பாட்டு ட்ரெயின் பண்ணி வரல. ஓகே, கலந்து மைண்ட் சைடு லைசன்ஸ் ரூமுக்கு போகணும்னா நான் கணக்கு போடணும். அதானே இந்த போயிடும். இதுதான் நம்ம பசங்க. இல்லை ஒருத்தர் வந்து துவைக்க போயிருக்காங்க, இங்கே போயிருக்கான்னு தெரியல. இன்னொரு பையன் இருக்கான், அவன் போய் வாங்க போயிருக்கான். ஹாஸ்டல்னு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான், உருப்படியும் கிடையாது. 2 விஷயம் தான் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரூமு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாத்ரூமு. வாங்க நம்ம பாத்ரூம் தெரியும். வீட்டுக்கு வந்தோம்னா இதான் வாஷிங் மிஷினு. வாஷிங் மிஷினில் இன்ன வரைக்கும் யாரும் வாஷ் பண்ண கிடையாது. நான் வாஷிங் மிஷின் கிடக்கு. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சோப்பு. இதெல்லாம் என்ன சோப்பு பிராண்டடே தெரியாது. அந்த கண்டகடி இருக்கிற பிராண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சோப்பு. வாய் சொல்றா நீ லாரி எடுக்கிறியா? ஆமாம் அப்போ கரெக்டா அப்போ அப்படியே வரோம். இப்போ வந்து துவச்சிட்டு போயிருக்கான். இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய சோப்பு இருக்கும். இது யார் யார் சோப்புன்றது வந்து யாருக்குமே தெரியாது. அப்போதைக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்து போட்டுப்பாங்க. அப்படியே இங்கிட்ட வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷ் இருக்குது. 1 2 3 4 ஒரு 4 ப்ரெஷ்ஷு கிட்ட கிடக்கு. இந்த 4 ப்ரெஷ்ஷுமே இதில் வந்து நானே ஒரு 2 ப்ரெஷ்ஷு கிட்ட செருப்பு கழுவிருக்கேன். ஆனால் இதில் பல்லும் கழுவுவாங்க, ப்ரெஷ்ஷும் பண்ணுவானுங்க. நான் அதில் செருப்பும் கழுவிருக்கேன். ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இது வந்து நிறையா இது கிடக்கு. நீங்கள் வாட்டில் என்ன சோப்பு பேஸ்ட்லாம் ப்ரொமோட் பண்ணுறியா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் கிடக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன தடவை எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நாங்கள் எப்படி எடுப்போம் அப்படின்னா இது ஒரு இதை அப்படி எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும். ஒரு சில பல ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. எப்படி வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து ஒரு ஏரை வந்து ஓட்டுறது எப்படி சொல்கிறதுனா, இப்போது இதில் வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறீங்க நீங்கள் வந்து பேஸ்ட்டு. இப்போ இந்த பேஸ்ட் வந்து ஒரு பேஸ்ட் வந்து 70 ரூபீஸ் வருது. ஒரு மந்த்லி 70 ரூபீஸ்னா கொஞ்சம் ஏருக்கு என்னாச்சு. இதே நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். அது எப்படின்னா 70 ரூபீஸையும் நம்ம ஒர்க் ஆக்கிடுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஒர்க் ஆக்கிடுவோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரில் ஃபஸ்ட் நம்ம அப்படியே ஒரு தம்பு அப்படி வச்சுட்டு இந்த ப்ரெஷ் இருக்குல்ல, ப்ரெஷ்ஷை வச்சுட்டு கரெக்டாக இழுத்தோம்னா இப்படியே வந்துடும். வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்படியே ஒரு 5 ஃபோல்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 மேலே தான் வருது. பெரிய கூட இது வச்சுட்டு அப்படியே அமுக்கணும்னா கொஞ்சம் எஃபெக்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதெல்லாம் நிறைய ஒரு டிப்ஸ் நான் சொல்லிடுறேன். ஹாஸ்டலில் வந்து நீங்கள் எப்படி ஒரு
சொல்கிறேன், நீங்கள் வந்து எப்படி ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோ நீங்கள் நிறையா பார்த்தீங்க, இனிமேல் வர பார்த்தீங்கன்னா நிறையா தெரியும். ஆனால் பாவீங்களா இப்படி தான் இருப்பீங்களாடா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதுதான் நம்மளோட பக்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது யாரோடதுன்னு, இது யாரோடது அது? இது வந்து ஆமாம், ஒரு பையன் தம்பி ஒருத்தர் இருக்கான், சாம் நிவாஸ்ன்னு சொல்லிட்டு, அவனோட பக்கெட் நான் நினைக்கிறோம். ஆனால் எக்ஸாக்டாக தெரில, யாரோடதுன்னு தெரில. அப்புறம் இந்த ப்ரெஷ்ஷுன்றதும், இந்த ப்ரெஷ்லாம் யாருக்கும் தெரியல. ஆனால் எனக்கே தெரியாது. நானே ஹாஸ்டல் வந்து ஒரு 2 வருஷம் வச்சு நான் இன்னும் ப்ரெஷ்லாம் வாங்குறேன். நான் ப்ரெஷ் இதெல்லாம் யாருக்கும் தெரியல, இந்த பவுடர் யாருக்கும் தெரியாது, கீழே கிடக்கிற லிக்யூடு இங்கே இருக்கிற ஒரு திங்ஸ்லாம் யாரோடதுலாம் நான் பாரபட்சம் பார்க்க மாட்டோம். பாரபட்சம் பார்க்கறது வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். எப்படின்னா என்னோடதை வந்து நீ எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க, ஷேரிங்லேயும் சரி. அது வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் நிறையா பார்க்கலாம். சொல்லிட்டு முறை மாதிரி இப்போ நான் வந்து ஒரு பேசி கொடுத்தேன்னா நாளைக்கு வந்து ஒரு ஷாம்பு கொடுப்பான். ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம காலேஜ் ரூம்ஸு இதை வந்துலாம் நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து எல்லாமே காமிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட போகிறது, அதுக்கப்புறம் ஆமாம் சாப்பிட்றதுக்கப்புறம் மதியத்துக்கு அப்புறம் நம்மளோட டெய்லி ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரியா பண்ணுவாங்க, அப்படியே தூங்குவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஈவினிங் நாங்கள் கிரவுண்டுக்கு போவோம், விளையாட போவோம். அதே மாதிரி நாங்கள் எப்பயும் ஜிம்முக்குலாம் போவோம், ஜிம்முக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.